நேற்றைய தினம் தமிழக சட்டப்பேரவை தேர்தல் உட்பட இந்தியாவில் 5 மாநிலத்தினுடைய சட்டப்பேரவை தேர்தலுக்கான கருத்து கணிப்பை வெளியிட்டார்கள். அந்த கருத்து கணிப்பிலே நாம் இப்போது தமிழகத்திலே பொறுத்தவரையிலும் திமுக ஆட்சி அமைக்கும் என்ற நிலைப்பாடை தான் பல்வேறு தொலைக்காட்சிகளும் தனியார் தொலைக்காட்சி நிறுவனங்களும் வெளியிட்டுள்ளன. ஆனால் அந்த வெளியீட்டில் பாத்தீங்களா, இதே மாதிரிதான் 2021 என்ன சொன்னாங்கன்னா, இதே மாதிரி 2021 கருத்து கணிப்புல திமுக அதன் கூட்டணி 175 சீட்டு முதல் 195, அதாவது 175 to 195 சீட்டு வாங்கணும் அவங்க அவங்க சொன்னாங்க திமுக. அதே போல அதிமுக என்ன பண்ணா 38 சீட்ல இருந்து கூட்டணி 54 சீட்டு வரைக்கும் கிடைக்கும் 2021 சொன்னாங்க. ஆனால் அந்த ரிசல்ட் எப்படி வந்ததுன்னா, திமுகவுக்கு 150 கூட்டணியும் அதிமுக கூட்டணிக்கு 75 சீட்டும் 2021 கிடைச்சது. ஆனா அதே போல இந்த முறை வரக்கூடிய 4ஆம் தேதி கவுண்டிங் பண்ணும்போது நேற்றுக்கு அவங்க கருத்து கணிப்புல என்ன சொல்றாங்கன்னா, திமுகவுக்கு கடந்த முறை விட கம்மியா தான் சீட்டு கிடைக்கும், ஆனால் திமுக ஆட்சி அமைக்கும் என்று அவ்வளவு கருத்தை சொல்றாங்க. இங்க என்ன ஒரு இதுன்னா, இவர்கள் எல்லாம் தாவேக்காவை மறந்து விட்டார்களா என்ற நிலைப்பாடுதான் உள்ளன. காரணம் என்னவென்றால், விஜய் அவருடைய தாவேக்கா கட்சி 18 வயசுல இருந்து 38 வயசு வரைக்கும் உள்ள பெண்கள், புதிய வாக்காளர்கள், திமுகவில் இருந்து அதிருப்தியாளர்கள், அதிமுக விட சில அதிருப்தியாளர்கள், அரசு ஊழியர்கள் உட்பட 25%இலிருந்து 30% வரைக்கும் தமிழகத்தினுடைய வாக்காளர்களுடைய அந்த ஓட்டுகளை விஜய் தட்டி பறிக்கிறார். இரண்டாவது பாத்தீங்கன்னா, எஸ்ஐஆருக்கு முன்பு எஸ்ஐஆருக்கு பின்பு நிலைப்பாடு. காரணம் என்னவென்றால், திராவிட முன்னேற்ற கழகம் 2021 எழுதாத பக்கம் வாசிக்காதே, போகாத பக்கம் ஊர் தேடிச்சு. அப்படின்னா, நீட்டை நாங்க ரத்து செய்வோம் என்று சொல்லி அதை வச்சு நிறைய இளம் தலைமுறைகளை ஏமாத்தி ஓட்டு வாங்கினாங்க, ரத்து செய்ய முடியல. அதே போல இந்த முறை பாத்தீங்கன்னா, தொகுதி மறுசீரமைப்பு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சினாங்க. அதே போல இந்த எஸ்ஆர் ஐயோ நாட்டுக்கு ஆபத்து, தமிழ்நாட்டுக்கு ஆபத்து என்று சொன்னாங்க. இதெல்லாம் மக்களை பயமுறுத்தி இதன் மூலம் ஓட்டு வங்கிகளாக உருவாக்க வேண்டும் என்ற நிலைப்பாடும் திமுகவுக்கு இருந்தன. ஆகவே எஸ்ஆருக்கு பிறகு எஸ்ஆருக்கு முன்பு என்று பார்த்தால், எஸ்ஆருக்கு பிறகு இன்னைக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா 85% மேல பரவலாக ஓட்டு கிடைச்சது. அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா, திமுகவுக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைக்கு போக வேண்டிய 5% ஓட்டும் தாவேக கைப்பற்றுள்ளது. அடுத்தது பாத்தீங்கன்னா, சீமான் அவருடைய கட்சியில 8% ரெகுலரா இருக்கும், அவங்களே இன்னைக்கு 3% அதுல இருந்து எடுத்திருக்காங்க தாவேகா. திமுகவுக்கு வர வேண்டிய எஸ்டி எஸ்சி மக்களுடைய வாக்குகள், ஆர்சி இன மக்களுடைய வாக்குகளும் தாவேகா தட்டி பறித்து உள்ளது. அப்படிக்கின்ற போது தாவேகா இன்று ஒரு பாரம்பரிய அரசியல் கட்சிக்கு நிகரான ஒரு கட்டமைப்பை தமிழக மக்கள் மத்தியிலே உருவாகி உள்ளது.